உங்கள் ஊர் எந்த ஊர்? எங்கள் ஊர் ரங்கமால் சத்திரம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஊசி பாசி வியாபாரம், மாலை கட்டி வியாபாரம் பார்க்குறேன். ஆமாம் சார். சொல்லுங்கள், உங்களை பற்றி எல்லாம் அப்படி சொல்லுங்கள். மாலை கட்டி வியாபாரம் பார்த்து கோயில் கோயிலாக அப்படி இப்படி உட்காந்து வருமானம் வந்தால் பசிக்கு பிள்ளைங்களுக்கு அதுதான் சாப்பாடு. உங்களுக்கு பூர்வீகம் எது? பூர்வீகம் ஊரே அதுதான் எங்களுக்கு. எந்த மாவட்டம்? ரங்கமால் சத்திரம், புதுவட்டைக்கு அங்கிட்டு. பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு மகன், 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. உங்களுக்கு வீடு பட்டாலாம் கொடுக்காத? சொந்தத்திலே இருக்கு. ஆயாத்தம் பட்டாய் கொடுத்தது எங்களுக்கு. தினசரி அங்கேயே போயிருக்கீங்களா? போகிற இடங்கள்ல இருந்து? இல்லை, அங்கேயே போயிடுவோம். திருவிழா வந்தால் அங்கே போய் இருந்து வியாபாரம் பார்க்க, அந்த மாலை கொண்டு போய் வியாபாரம் பார்க்க. இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கிறீங்களா? படிக்கிறாங்க. ஒரு பேரை மகவுட்டு 7வது படிக்கிறாரு வலிசூர்பட்டியில். ஒரு பேரை 6வது படிக்கிறாரு. ஒரு பேத்தி 4வது படிக்கிறாங்க. தொடர்ந்து படிக்கீங்களா? இல்லை இடையிலே கூட்டிகிட்டு போயிரு? பஸ் போட்டு இருக்கிறாங்க. இல்லை இடையிலே திருவிழானா வந்தால் தான் கூட்டிகிட்டு போகிறோம். படிக்க வைங்க. நீங்கள் தான் இப்படி கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டது பிள்ளைகளை படிக்க வைங்க. வலிசூர்பட்டி பள்ளிக்கூடத்தில் 2 பேரங்க போய் அங்கே தான் படிக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரரு? ரொம்ப வருஷம் ஆச்சு. 2 பேருமா போயிருப்பிய ஒரு காலத்தில்? வருஷம் ஆச்சு. சரி சரி சரி. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தான் இது மாதிரி எல்லாம் வந்து போய். அரசாங்கம் எதுவும் மாதம் 1000 ரூபா கொடுக்குதா? இல்லை, எது அந்த உயிர்ப்பு பணம் தான். இந்த பொங்கல் பரிசுலாம் உங்களுக்கு வந்துச்சா? பொங்கல் பரிசு வந்துச்சு. 3000. எங்க அங்கே வாங்கினேன். உங்களுக்கு? எங்களுக்கு வரல. இல்லை, உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்குமே, ஆமாம். அதில் அரிசி வாங்குறீங்களா? அரிசி உங்களுக்கும் உண்டு 3000. 12 கிலோ அரிசி. உங்களுக்கும் 3000 உண்டு. 20 கிலோ அரிசி இருந்துச்சு, குறைச்சிட்டாங்க. இப்போ 12 கிலோ. உங்களுக்கு 3000 உண்டுமா ரேஷன் கடையில்? இன்னுமே எங்களுக்கு நாளைக்கு. சரி சரி சரி, சரின்ட்டாங்களா? ரைட், சந்தோஷம் சந்தோஷம்.